ராமேஸ்வரத்தை அடுத்துள்ள பேய்கரும்பு பகுதியில் அமையவுள்ள முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம் நினைவிடத்திற்கு 27ஆம் தேதி அடிக்கல் நாட்டப்படும் நிலையில் கலாம் அருங்காட்சியகத்திற்காக நினைவிடத்தை சுற்றியுள்ள தனியார் பட்டாதாரர்களிடமிருந்து கூடுதல் நிலத்தை அரசு வாங்குவது தொடர்பாக ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சித்தலைவர் இன்று அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தியுள்ளார். இதுகுறித்து எமது செய்தியாளர் பாலகுமார் தரும் கூடுதல் தகவல்களை பார்க்கலாம். முன்னாள் குடியரசுத் தலைவர் ஏபிஜே அப்துல் கலாம் கடந்த ஆண்டு ஜூலை 27ஆம் தேதி மேகாலயா மாநிலத்தில் மக்களிடம் மாணவர்களிடம் உரையாற்றிக் கொண்டிருக்கும்போது மயக்கமடைந்து உயிரிழந்தார். கடந்த ஆண்டு ஜூலை 30ஆம் தேதி தங்கச்சி மடம் ஊராட்சிக்கு உட்பட்ட பேக்கரும்பு பகுதியில் அவருடைய உடல் அடக்கம் செய்யப்பட்டது. அவர் அடக்கம் செய்யப்பட்ட இடத்தில் பொதுமக்கள் அறிவுசார் மையம், நூலகம் மற்றும் மணிமண்டபங்கள் அமைக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்திருந்தனர். அதனைத் தொடர்ந்து மத்திய பாதுகாப்புத்துறையினுடைய அதிகாரிகள் தொடர்ந்து ஆய்வு செய்து வந்திருந்தனர். தற்பொழுது வழங்கப்பட்டுள்ள இடம் எங்களுக்கு போதுமானது அல்ல. ஆகவே எங்களுக்கு கிட்ட குறைந்தது 5 ஏக்கர் நிலங்கள் வேண்டும் என தமிழக அரசிடம் கோரிக்கை விட்டிருந்தனர். அதையடுத்து அவர் குடும்பத்தினரும் அவர்கள் அருகாமையில் உள்ள தனியார் நிலம் வைத்திருப்பவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தும் போது உரிமையாளர்கள் அதிக விலை கேட்டதால் தங்களால் கொடுக்க இயலாது என தெரிவித்ததை அடுத்து தற்பொழுது ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அதிகாரிகளுடைய மாவட்ட ஆட்சியர் தலைமையில் அதிகாரிகளுடைய ஆலோசனை கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது பின் இங்கு நேரடியாக இந்த அதிகாரிகள் அருகில் உள்ள இடங்களை பார்வையிடுவார்கள். அதன்பின் நிலங்களை கையகப்படுத்தும் பணி தொடரும் நடைபெறும் என தெரிய வருகின்றது. இன்று 27ஆம் தேதி முதலாம் ஆண்டு அப்துல் கலாம் அவருடைய முதலாம் ஆண்டு நினைவு தினம் அனுசரிக்கப்படுவதை பற்றி தற்பொழுது அந்த இடத்தில் சிலைகள் அமைக்கும் பணி, சிலைகள் 7 அடி உயரம் கொண்ட அப்துல் கலாமுடைய முழு வெங்கல சிலை அமைக்கும் பணிக்காக தற்பொழுது மேடைகள் அமைக்கும் பணி தீவிரமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இதை மத்திய பாதுகாப்புத்துறையினுடைய அதிகாரிகள், பொறியியல் அதிகாரிகள் நேரடியாக நின்று தற்பொழுது பார்வையிட்டு வருகின்றனர்.